மணிமண்டபத்தை தாண்டி ஒருவருடைய மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் அது டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய மணிமண்டபம். அதே போன்று பல அறிஞர்கள், உலக அறிஞர்கள், லியோ டால்ஸ்டாய் போன்ற இது போன்ற பல அறிஞர்கள் உண்டு. இவர்களில் முதல் முக்கிய அறிஞராக போற்றப்படக்கூடியவர் அருமை ஐயா, நாம் வணங்கும் தெய்வம் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அவரை குறித்து அலட்சியமாக உதாரணம் சொல்ல வேண்டியதுக்கு பல விஷயம் இருக்குது. ஆக இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை ஒரு நாட்டின் நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை, the lengthiest constitution in the world, அதனுடைய ஒவ்வொரு ஷரத்துக்களும் அதில் எழுத போடும்போது அருமையான வார்த்தை, இவ்வளவு பெருமையாக எழுதுவது மாத்திரமல்ல, இந்த நாட்டுடைய ஷரத்துக்கள் இந்த நாட்டுடைய கல்வி, பொருளாதாரம், ஜனநாயகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு பெருந்தன்மையோடு எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டம். இந்த நாட்டினுடைய சட்டத்தை உலக லெவலில் அனைவரும் ஏற்றுக்கொண்டு போற்றி, அதாவது நாங்கள் எல்லாரும் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல போனா, சட்டத்தின் ஆட்சி என்ற ஒரு ஆட்சி முறையை வழிவகுத்து கொடுத்தது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம். அதன்படிதான் இந்தியாவில் அனைவரும் சட்டத்தின் ஆட்சி என்ற பெயரில் சட்டமன்றம், நிர்வாக மன்றம் என்ற பெயரில் ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி போன்ற தமிழகத்தை ஆண்டு, அதை தாண்டி தமிழகம் மாத்திரமல்ல இந்தியாவை ஆண்டு, அதை தாண்டி நீதிமன்றங்கள், ஆக இப்படிப்பட்ட அதிகார பகிர்வுகளை எழுதி கொடுத்து அதன்படிதான் இந்த நாட்டினுடைய செயல்பாடு அமைந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரலாறு படைத்தவர் டாக்டர் அம்பேத்கர். அவருடைய பெயரை இவ்வளவு கொச்சையாக சாதாரணமாக இவர்கள் பேசியவர்கள், நாளைக்கு பின்பாக இவர்கள் இதை மட்டுமல்ல, இவர்கள் இங்கே தமிழகத்தில் நம்மளுடைய நாட்டை ஆண்டு இருக்கிறாங்க, ரைட்டு. இதே நிலைமை இன்றைக்கு அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இனி வரும் காலங்களில் அவர் நாட்டை ஆள்வதோ இல்லை ஒரு மாநிலத்தை ஆள்வதோ என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆகிய நம்மை போன்றவர்கள் எச்சரிக்கையோடு இருந்து இது போன்ற விஷயங்கள் இனி நடைபெறாத அந்த போன்ற கட்சிக்காரர்கள், நிச்சயமாக சொல்கிறேன், தமிழகத்தில் இருக்கிற மாநில தலைவர் அருமை சகோதரர் அண்ணாமலையாசாரி, அந்த சகோதரி தலைவராக இருந்து கவர்னராக இருந்து போனாங்களே, இவங்களுடைய வரலாறு, இவங்க தகப்பனாரெல்லாம் காங்கிரஸை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை போற்றி வணங்கி அதன் பேரால் தான் இவங்கெல்லாம் இந்த லெவலில் வந்திருக்கவங்க. அப்படியேப்பட்டவரை கொச்சியா பாராளுமன்றத்தில் பேசி எந்த இடத்துல இந்த நாட்டுடைய சட்டத்தை பேசி அதற்கு ஒரு அங்கீகாரமும் அதிகாரமும் கிடைச்சதோ அதே இடத்துல இவ்வளவு பெரிய கேவலமான நிகழ்ச்சியை பேசியிருக்கிறார். இதை வன்மையாக புரட்சி பாரதம் கண்டிக்கிற விதமாக தான் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற இளம் புரட்சியாளர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இது பேசியதனால் உலக தலைவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வேதனையும் கொந்தளிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இது உறுதியாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், வாபஸ் பெற வேண்டும். அதற்கான விஷயத்தை இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தின் நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும். அவர் மன்னிப்பு கேட்கும் வரை இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க இரண்டாம் பூவையார், வாழ்க இளம் புரட்சியாளர், வாழ்க இளம் புரட்சியாளர், வாழ்க. சரி, அடுத்தபடியாக மாநில செயலாளர் பழனி மாறி அவர்களை அழைக்கிறோம். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற, நம்மளை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இளம் புரட்சியாளர் ஜெகன்மூர்த்தியார் அவர்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டம் என்பது இந்தியாவில் பேசப்பட்ட ஒரு சர்ச்சை என்பது உலகம் முழுவதும் தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த சர்ச்சை தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை எழுதிய பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசிய உயர்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இது போன்ற ஒரு தரங்கட்டு பேசுவார் என்பதை இது இந்தியாவிலே யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் என்று சொன்னால்,
அவர் ஒரு உள்துறை அமைச்சர். ஒரு உள்துறை அமைச்சர் சட்டத்தை எழுதிய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசுகிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அந்த பொறுப்பிற்கு லாய்க்கு இல்லாத ஒரு நபர் தான் அமித்ஷா அவர்கள். அந்த பொறுப்புக்கு லாய்க்கு இல்லாதவர் தான் அமித்ஷா அவர்கள். இவர்களுக்குள்ளே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் காங்கிரஸை காக்க வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக தாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணத்திற்கு எங்களுடைய தெய்வமான பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை உதாரணம் காட்டுகிறார் பேர் அமித்ஷா அவர்கள். இது மாபெரும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். இது நீங்கள் பாராளுமன்றத்தை நடத்துகிறீர்கள், இந்தியாவில் இருக்கின்ற சட்டசபையெல்லாம் நடத்துகிறீர்கள். இதற்கெல்லாம் அரசியல் எழுதியவர் யார் என்று தெரியாமையே நீங்க அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்று நினைக்கின்ற பொழுது கேவலமாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது. அமித்ஷா அவர்களே, இது நீங்கள் செய்கின்றது பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை மறைக்க பார்க்கிறார்கள் என்பது தான் ஒட்டுமொத்த தலித் மக்களும் இங்கு நாங்கள் கருதுகிறோம். ஏற்கனவே சட்டத்தை பார்த்து நினைத்தீர்கள். அதற்கு இளம் புரட்சியாளர் ஜெகன் முத்தியார் அவர்கள் தலைமையில சைதாப்பேட்டையில மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் அனைத்து தலித் தலைவர்களா சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சோம். இது பாத்தீங்கன்னா இரண்டாவது முறை அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்தை படிப்படியாக நீ சமஸ்கிருதத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அது தவறான ஒரு செயல் என்பதை இந்த நேரத்தில் இந்த கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல, அனைத்துக்குமான ஒரு தலைவர் என்பதை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சமூகமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. ஏன் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால தானே அவரது சிலைக்கு கூட கூண்ட வைக்கிறீங்களா படுபாவிகளை? இந்தியாவினுடைய அரசியலமைப்பை எழுதிய பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு கூண்ட வைக்கிறீங்க. நீ எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயல். ஏன் அத்தனை தலைவர்களுக்கெல்லாம் சுதந்திரமாக வந்து நீங்க சிலை அமைக்கிறீங்க? ஆனா உலகத்திலேயே இந்தியாவில் இருக்கின்ற அறிவு ஜீவி, இந்த இந்தியாவினுடைய அரசை சட்டத்தை எழுதியவர், இந்த இந்தியாவில் நடந்து கொடுக்கின்ற சட்டசபை, பாராளுமன்றம், நாடாளுமன்றத்தை உங்களுக்கு எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் அம்பேத்கர் அவர்கள். இது தெரியாம பாராளுமன்றத்தில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடை, நீ ஆம்பளையாக இருந்தால் நேரடியாக காங்கிரஸை தாக்கு, காங்கிரஸ் பிடித்து சண்டை போடு. காங்கிரஸை தாக்குவதற்காக பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை உதாரணமாக இழுத்திருக்கிறானால் இந்தியா பத்தியறியும் என்று இந்த நேரத்தில் என் கண்டனூரை முடித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி ஜெய்பீம் ஜெய்பீம் என்று விடைபெறுகிறேன். கண்டனூரை நிகழ்த்த மாநில வழக்கறிஞர் பிரிவினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய KM ஸ்ரீதர் அவர்களை அழைக்கிறோம். உணர்ச்சி பெருக்கான இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று கண்டன உரை நிகழ்த்த வந்திருக்கிற இளம் புரட்சியாளர், நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவர் கோவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கிற அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பற்றி நாம் அறிகிற பொழுது, அமித்ஷா ஒரு பெரிய அறிவாளியா அல்லது அமித்ஷா மிகப்பெரிய சமூக சேவகரா அல்லது அமித்ஷா இந்திய நாட்டின் மீதான மிகப்பெரிய பற்றாளரா? ஏனென்று சொன்னால் ஒரு மாபெரும் தலைவனை குறை கூறுகிற ஒரு மனிதருடைய இயல்பு என்ன என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் இதனுடைய அடிப்படை சாராம்சம் என்னவென்று நீங்கள் பார்க்கிற பொழுது, இது அம்பேத்கரியத்திற்கும் RSS சனாதனத்திற்குமான ஒரு மறைமுக போர் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் 1980 குஜராத்தினுடைய அகமதாபாத் RSS அலுவலகத்திலே முதலாக
அமித்ஷா அவர்கள் தன்னை ஒரு RSS உடைய தொண்டனாக பதிவு செய்து கொள்கிறார். 1980 RSS அலுவலகத்தில் தான் முதலில் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள். முதல் சந்திப்பு 1982 அகமதாபாத்தில் இருக்கிற RSS அலுவலகத்திலே நிகழ்கிறது. இதனுடைய பின்னணி என்னவென்று சொன்னால் 2010 நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். அப்பொழுது குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்கிறார். ராஜஸ்தானை சேர்ந்த அனைத்து இந்த ஷா குடும்பத்தை சேர்ந்த மார்பிள் செய்கிற தொழிலதிபர்கள் எல்லாம் குஜராத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்த சொராபுதீன் ஷேக் அவர்கள் எங்களுக்கு தொழில் ரீதியாக தொல்லை கொடுக்கிறார்கள், அவரை கொல்ல வேண்டும் என்கிற மிகப்பெரிய கொல்லக்கூடிய ஒரு சதி வேலையை ராஜஸ்தானில் இருக்கிற ராஜஸ்தான் மார்பிள் தொழில் செய்கிற மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் அமித்ஷாவை சந்தித்து குஜராத்தில் இருக்கிற சிராபுதீன் ஷேக்கை கொல்வதற்காக நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அணுகுகிறார்கள். அப்பொழுது குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா இதை நான் நிறைவேற்றி முடிக்கிறேன் என்று அவர்களுக்கு வாக்குறுதி அளித்ததன் வாயிலாகத்தான் 2010 குஜராத்தினுடைய டிஐஜி நசராவினுடைய துணையோடு அந்த குஜராத்தை சேர்ந்த சொராபுதீன் ஷேக், அவருடைய மனைவி கஸ்தூரிபாய், அவருடைய உதவியாளர் பிராயா ஜாட்டி என்கிற மூவரையும் குஜராத் போலீசானது கைது செய்து அழைத்து சென்று ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வைத்து டிஐஜி அவர்களை சுட்டு கொலை செய்கிறார். இதற்கு முழுக்க அமித்ஷா தான் உடந்தையாக இருக்கிறார். இதை உற்று நோக்கிய சிபிஐ, அன்று காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிறது மத்தியில சிபிஐக்கு உத்தரவிடப்படுகிறது. சிபிஐ மிக கூர்ந்து ஆராய்ந்து புலனாய்வு செய்து இது முழுக்க அமித்ஷாவின் உத்தரவின் பேரில் தான் இந்த மூவரும் என்கவுண்டர் செய்யப்படவில்லை, கொலை செய்திருக்கிறார்கள், இது திட்டமிட்ட கொலை என்று அவர்கள் கண்டுபிடித்ததன் வாயிலாகத்தான் அன்று அமித்ஷா மீது இந்த 3 நபர்கள் இருந்த கொலை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. கொலை வழக்கு பதிவு செய்த உடனே அவர் குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருந்து ராஜினாமா செய்கிறார். சிபிஐயினுடைய மிகப்பெரிய ஒரு நேர்மையான நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் லோயா அவர்கள் அமித்ஷாவினால் குஜராத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, மூவர் இங்கே கடுமையாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஒரு உள்துறை அமைச்சர் இந்த கொலையை நிறைவேற்றிருக்கிறார், எனவே குஜராத்தினுடைய மாநில எல்லைக்குள் அமித்ஷா உள்ளே நுழைய கூடாது என்கிற ஒரு அற்புதமான ஒரு உத்தரவை அன்றிருக்கிற சிபிஐ நீதிபதி லாயா அவர்கள் போடுகிறார்கள். நான் அமித்ஷாவை பார்த்து கேட்கிறேன், நீ பிறந்த மண்ணில், நீ வாழ்ந்த மண்ணில், நீ உள்துறை அமைச்சராக பதவி இருக்கிற மண்ணிலேயே உன்னை வரக்கூடாது, உன்னால் இங்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுகிறது, நீ கொலையாளி என்கிற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறதே, இந்த இழிநிலைக்கு பிறகும் உன்னால் அண்ணல் அம்பேத்கரை பற்றி விமர்சிக்கக்கூடிய ஒரு தகுதி உனக்கு இருக்கிறதா என்பதை நீ மனதிலே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் 2014 இது ஒரு மிகப்பெரிய கொடுமை. 2014 இன்று இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் பாரதத்தினுடைய பிரதம மந்திரியாக ஆகிறார். இந்த கொலையாளியாக இருக்கிற அமித்ஷா அகில இந்திய பிஜேபியினுடைய தலைவராக மாறுகிறார். இந்த கொலை வழக்கு இன்னும் முடியவில்லை. மூவரை சுட்டுக் கொன்ற கொலை வழக்கு முடியாததற்கு முன்னாலே திட்டமிட்டு அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக அமித்ஷா ஆக்கப்படுகிறார் நரேந்திர மோடியார். இதில் ஒரு கொடுமை என்னவென்று சொன்னால், இந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதி லோயா அவர்கள் திடீரென ஒரு நாள் இரவு அவருடைய மகளின் நண்பர் திருமணத்திற்கு கலந்து கொள்வதற்காக டெல்லியிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது மர்மமான முறையிலே அவர் கொலை செய்யப்படுகிறார். ஆனால் அதை வாகன விபத்தாக அதை முடிவுக்கு கொண்டு வருகிறது நரேந்திர மோடி அரசு. அன்றைய பிஜேபி தலைவர் அமித்ஷாவுடைய திட்டமிட்ட ஒரு படுகொலையாகத்தான் இன்று வரை இது அரசியல் விற்பனர்களால் சொல்லப்படுகிறது. ஆனால் இதை ஒரு வாகன விபத்தாக மறைத்து விட்டார்கள். ஒரு நீதிபதியே கொன்ற மிகப்பெரிய கொலைகாரன் தான் அமித்ஷா என்பதை இந்த நாடு கண்டறிய வேண்டும். அதை ஒரு திட்டமிட்ட வாகன விபத்தாக மறைத்து விட்டார். இப்படி தொடர்ந்து ஒரு கொலைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு மனிதன், அதுவும் ஒரு நீதிபதியை கொலை செய்த ஒரு மனிதனை 2014 அவர்களுக்கு வேண்டிய ஒரு நீதிபதியை அந்த சிபிஐ கோர்ட்டுக்கு நீதிபதியாக வர வைத்து, ஏன் என்று சொன்னால் ஆளுகிற அதிகாரத்தை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். இந்தியாவுடைய பாரத பிரதமராக நரேந்திர மோடி ஆகிவிட்டார், இவர் பாரதிய ஜனதாவுடைய இந்திய தலைவராகிவிட்டார். அவருக்கு தேவையான நீதிபதியை அங்கே வர வைத்து
2014 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அனைத்து சாட்சிகளையும் விசாரணைக்கு அழைக்கிற அந்த நேரத்தில் இவர் மீது எந்த விதமான குற்றமும் இல்லை என்று சொல்லி டிசார்ஜ் பெட்டிஷன் போட்டு அடிப்படை எஃப்ஐஆர் இருந்து அமித்ஷாவை நீக்கிய கொடுமை இந்த இந்திய மண்ணிலே நடந்திருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு சட்ட அத்துமீறல் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, இப்படி பல்வேறு சட்ட அத்துமீறல்களை நிகழ்த்திய அமித்ஷா அண்ணல் அம்பேத்கரை விமர்சனம் செய்யக்கூடிய அடிப்படை தகுதி என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், இது தொடர்ந்து இந்திய மண்ணில் தாழ்த்தப்பட்ட மக்களை தாண்டி அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தலைவராக அம்பேத்கர் மாறி வருகிறார். அம்பேத்கரியம் இந்தியாவிலே தலை தூங்குகிறது. அம்பேத்கரியம் தலை தூங்கினால் அது RSS சனாதனத்தினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சியாக மாறும் என்கிற நிலையை உணர்ந்துதான் அமித்ஷா திட்டமிட்டு இந்த ஒரு வன்முறை பேச்சை, இந்த ஒரு அவமானப்படுத்துகிற அண்ணல் அம்பேத்கரை அவமானப்படுத்துகிற பேச்சை அவர் திட்டமிட்டு அரங்கேற்றி இருக்கிறார். ஏதோ தவறாகவோ ஏதோ உள் உணர்வு இல்லாமலோ நோக்கமின்றி பேசப்பட்ட செயல் அல்ல என்பதை அம்பேத்கரியத்தை தாங்கி பிடிக்கிற நாம் எல்லாம் உணர வேண்டும். அம்பேத்கரை நீங்கள் இழிவுபடுத்தி பேசுகிற இந்த நிலை இருக்கிற பொழுது, அம்பேத்கருடைய அந்த வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்கிற பொழுது பல்வேறு அவருடைய போராட்ட களங்களை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் அம்பேத்கர் எப்படி ஒரு நெகிழ்ந்த உணர்வோடு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிற ஒரு நேர்மையான ஒரு அப்பழுக்கில்லாத தலைவனாக விளங்கினார் என்கிற ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். 1942 பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் இந்தியா இருந்த பொழுது அந்த பிரிவி கவுன்சிலிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார். எனவே இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி தொழிலாளர்களுக்கு, இந்தியா முழுவதும் இருக்கிற தொழிலாளர்களுக்கு நன்மை செய்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர் அந்த 12 மணி நேரத்தை 8 மணி நேர உழைப்பாக குறைத்தார். அது மட்டுமில்லாமல் வருங்கால வைப்பு நிதி மற்றும் ESI போன்ற பல்வேறு விதமான சலுகைகளை தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் உண்மையான நேர்மையான உரிமைகளுக்காக தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் தொழிற்சாலை புறக்கணிப்பை செய்து வேலை நிறுத்தம் செய்து போராடலாம் என்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்ததோடு முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்று சொல்கிற தொழிற்சாலை நிர்வாகம், தொழிலாளர் முதலாளிகளுடைய நிர்வாகம் மற்றும் அரசு அதிகாரிகளை சேர்ந்த இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை பேசி சுமூகமான தொழிற்சாலை பிரச்சனைகள் எல்லாம் சாதித்துக் கொள்ளலாம் என்கிற பல்வேறு சலுகைகளை வாங்கி கொடுத்தார். மிக வெற்றிகரமாக அதை முடித்தார். அதற்கு பிறகு அந்த 1942 ஒரு நாள் காலையில் நாக்பூரில் இருக்கிற ஒரு மகளிர் உரிமை கருத்தரங்கிற்கு கிளம்புவதற்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய இல்லத்திலிருந்து வெளியிலே வருகிறார். அப்பொழுது 3 வயதான பெண்மணிகள் அவர் வாசலில் இருக்கிறார்கள். மிக பிரம்மாண்டமான 6 மாலையை அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதை பார்த்ததும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நெகிழ்ச்சி அடைகிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் மிக பரவசப்பட்டு கேட்கிறார், மிக்க நன்றி, இப்படி ஒரு அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான மாலையை எனக்கு அணிவித்திருக்கிறீர்களே, அதற்கான காரணம் என்ன என்று கேட்கிறார். அப்போது அந்த பெண்மணிகள் சொல்கிறார்கள், நீங்கள் தொழிற்சாலை சார்ந்து தொழிலாளர்கள் சார்ந்து இந்த தொழிலாளர்களுடைய வர்க்கத்திற்காக அனைத்து உரிமைகளையும் உங்களுடைய இந்த தொழிற்துறை அமைச்சர் என்கிற இந்த பதவியின் வாயிலாக பெற்று தந்து விட்டீர்கள். ஆனால் எங்களை சார்ந்த மகளிருக்கான உரிமைகளை நீங்கள் எப்போது பெற்றுத்தரப் போகிறீர்கள்? எங்களுடைய அடுத்த தலைமுறை மகளிர்களாவது அனைத்து உரிமைகளோடும் வாழ வேண்டும், அதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதை ஏற்றுக்கொண்ட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், வாருங்கள், உங்களுக்காகத்தான் ஒரு கருத்தரங்கை நாக்பூரில் நடத்த இருக்கிறேன், நீங்களும் வாருங்கள் என்று அழைக்கிறார் அவர்களை. அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு பிரயாண செலவிற்கு காசு இல்லை, நாங்கள் எப்படி வருவது என்று கேட்கிறார்கள். அதற்கு அம்பேத்கர் கேட்கிறார், இவ்வளவு பிரம்மாண்டமான 6 மாலையை வாங்கி வந்திருக்கிறீர்களே, பிரயாண செலவு கூட காசு இல்லை என்று சொல்கிறேன் என்று சொல்கிறார். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், 23 நாட்கள் நாங்கள் மூவரும் காற்றுக்கு சென்று விறகு வெட்டி கொண்டு வந்து அதை மார்க்கெட்டில் விற்று அந்த காசில இந்த மாலையை உங்களுக்காக வாங்கி வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற போது அண்ணல் அம்பேத்கருடைய கண்கள் குளமாகிவிட்ட நிகழ்வெல்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்கிறது. இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்து முடிந்த பிறகு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1947 முதலாக சட்ட அமைச்சராக மாறுகிறார். 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுகிறார். அனைத்தும் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு ஒரு நாள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சிந்திக்கிறார்கள், வகுப்பு ரீதியாக பாலின ரீதியாக தொடர்ந்து ஏற்றத்தாழ்வுகள் இந்த மண்ணில் இருந்தால்
அரசியல் அமைப்பு, நாம் இயற்றிய அரசியல் அமைப்பு கேலி கூத்தாக மாறிவிடும். எனவே இந்த பாலின பாகுபாடை உடனடியாக நீக்கிட வேண்டும். எனவே பாலின பாகுபாடை உடனடியாக நீக்க வேண்டும் என்று சொன்னால் இந்து வாரிசுரிமை சட்டத்தை கொண்டு வந்து அதன் வாயிலாக, ஏன் என்று சொன்னால் இந்தியா முழுவதும் இந்து மக்கள் தான் அதிகமாக இருக்கிற நாடு என்பதால் இந்து சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு சம உரிமை, சொத்தில் சம உரிமை, விவாகரத்து உரிமை என்ற பல்வேறு மகளிர் உரிமைகளை இவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி 1951 பாராளுமன்றத்தில் இந்து வாரிசுரிமை சட்ட மசோதாவை தாக்கல் செய்கிறார். ஆனால் மிகப்பெரிய கொடுமை அங்கு நிகழ்கிறது. மிகப்பெரிய வருத்தத்தை சந்திக்கிறார். ஆளும் வர்க்கமும் எதிர் வர்க்கமும் அனைவரும் சேர்ந்து இந்த சனாதன உணர்வோடு பெண்களுக்கு சம உரிமை சம பங்கு கொடுத்து விடக் கூடாது என்பதிலே ஆணித்தரமாக இருந்து அண்ணல் அம்பேத்கர் தாக்கல் செய்த அந்த இந்து வாரிசுரிமை சட்ட மசோதாவா அவரால் நிறைவேற்றப்படாமல் தோற்று போய்விடுகிறது. அன்று இரவு வருகிறார். இரவு முழுவதும் அவருக்கு தூக்கமில்லை. அவர் சிந்தித்து பார்க்கிறார். அன்று இந்த ஏழை 3 பெண்களுக்கு நாம் வாக்கு கொடுத்தோமே, மகளிர் உரிமைகளை பெற்று தருகிறோம் என்று சொன்னோமே, அவர்களும் மிக ஆணித்தரமாக சந்தோஷப்பட்டு சென்று விட்டார்களே. ஆனால் இன்று மகளிருக்கான உரிமையை நம்மால் நிலைநிறுத்த முடியவில்லையே, நாம் தோற்றுவிட்டோம் என்று சொல்லி மிக உருக்கமாக அன்றிருந்த பாரத பிரதமர் நேரு அவர்களுக்கும் ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கும் மகளிருக்கான உரிமைகளை பெற்றுத் தருகிறேன் என்று சொல்லி 3 மூதாட்டிகளுக்கு நான் வாக்கு கொடுத்தேன் 1942. ஆனால் இன்று வரை என்னால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. எனவே என்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு நான் இந்த இந்தியாவுடைய சட்டத்துறை அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து ராஜினாமா செய்கிறேன் என்கிற கடிதத்தை எழுதி வைத்த ஒரு மாபெரும் தலைவன் தான் அண்ணல் அம்பேத்கர் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இப்படி ஒரு அப்பழுக்கற்ற, இப்படி ஒரு தியாக தலைவனை விமர்சிக்கக்கூடிய தகுதி ஒரு மாபெரும் கொலையாளிக்கு, ஒரு நீதிபதியை கொன்ற கொலையாளி அமித்ஷாவுக்கு எப்படி வருகிறது? எப்படி இந்த மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது முழுக்க முழுக்க இந்தியாவில் அனைத்து சமயத்தினரும், அனைத்து இனத்தினரும், அனைத்து மொழியினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொது தலைவராக அம்பேத்கர் உருவாகிறார். அம்பேத்கரியம் இந்தியாவிலே தழைத்தோங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது. இதை ஒழித்தால்தான் RSS சனாதனம் தொடர்ந்து இந்த இந்திய மண்ணில செழிப்பாக இருக்கும் என்கிற அந்த உள்ளுணர்வின் அடிப்படையில் தான் அமித்ஷா, கொலைகாரன் அமித்ஷா இதை பேசியிருக்கிறான். அவனை கண்டிக்கிற வகையில், அவன் இந்த பேச்சுக்களை எல்லாம் வாபஸ் பெறுகிற வகையில், அல்லது நரேந்திர மோடி உடனடியாக அவனை பதவி விலக வைக்க வரும் வரையில் தொடர்ந்து நம்முடைய ஆற்றல் மிக்க தலைவர் இளம் புரட்சியாருடைய தலைமையில புரட்சி பாரதம் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்களை நாம் தொடர்ந்து நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வழக்கறிஞர் துறையினுடைய துணை செயலாளர் திரு மங்கனூர் சரவணன் அவர்களை கண்டன உரை நிகழ்த்த அழைக்கிறோம். ஜெய் பீம். எங்கள் அண்ணன் பூவை அவரை வணங்கிக் கொண்டு, சமுதாயத்துக்கு தான் நம்ம அரசியலுக்காக சமுதாயம் சொல்ற துரோகத்தனத்தை இந்த நாட்டு மக்களுக்கு கடம்புத்தூர் கூட்டத்திலே அறிமுகம் செய்த எங்கள் தலைவர், தன்மானமிகு தலைவர், தேர்தல் நடத்தினா கூட்டணி சும்மா நடத்தின ஆண்டு விட்டா பட்டு கூடாதா? அது நேரம் வரும்போது தானே அதை பயன்படுத்தணும். நான் சுயமா இருக்கிறேன், நான் அப்போ முடிவெடுக்கிறேன்னு சொன்ன தன்மான தலைவர் அவர்களை வணங்கியும், மற்றும் மாநில மாவட்ட கிளைக்கழக எல்லா பொறுப்பாளர்களையும் நான் வரவேற்று ஒரு சிறு உரையை தொடங்குகிறேன். ஜெய் பீம். நாட்டில் வந்து IAS-க்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நாட்டினுடைய அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் வந்து சொல்லுவாங்க, நாட்டினுடைய முதுகெலும்பு ஆளும் இருக்கும், கலெக்டரு, போலீஸு, மற்ற இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஆளும் ஒர்க்கத்துக்கு ட்ரைனிங் கொடுத்தா போதாது, உங்களை தலைமையேற்று நடத்துகிற அரசாங்கத்தை நடத்துகிற அரசியல்வாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னாரு. இந்தியாவின் மிகப்பெரிய மாமனிதர், இந்தியா 20ஆம் நூற்றாண்டின் இரும்பு தலைவர் அண்ணன் பூவை மூர்த்தியார் அதை அந்த தேசத்தை கேட்கலடா. அதனால தானே அந்த பொறுக்கி புறம்போக்கு வந்து காயலாங்கடை பார்த்தீங்களெல்லாம் இங்கே வந்துட்டு பாபா சாஹிப் அம்பேத்கரை வந்து குறை சொல்றான். அம்பேத்கரை சொல்றது குறை சொல்றதுக்கு உனக்கு எவ்வளோ தகுதிக்குது?
உலகத்துல எவனுக்குமே தகுதி இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசியல் சட்டம் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகம் முழுதும் எதிரொலிக்குது. கனடாவில் பேசுறாங்க ஜெய்பீம் 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 ஜெய்பீம். இன்னைக்கு நீக்ரோங்களுக்கு தேவைப்படுதுடா. நீக்ரோங்களுக்கு வந்து இந்திய அரசியல் சட்டம் தேவைப்படுது. இன்னைக்கு அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் அமெரிக்காவை சேர்ந்தது இல்லை. அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் பாபா சாஹேப்புக்கு படம் வைக்கிறாங்க, மற்றெல்லாம் கொண்டாடுறான். ஐநா சபையில பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்த நாள் கல்வி நாளா கொண்டாடுறான். அரசியல் சட்டம் என்பது என்ன? நம்ம நோட்டீஸ்ல இருக்குமே, எல்லாரும் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னு சொல்லி பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கையை வந்து போட்டாங்க. ஆனா நம்ம அண்ணன், எங்க அண்ணன், உங்க அண்ணன் மிகப்பெரிய அறிவாளி, சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லி போட்டாரா நோட்டீஸ்ல. அந்த காலத்துல வந்து விமர்சனம் பண்ணிக்கலாம். அதாவது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஐநா சபையில மனித உரிமை பிரகடனம் சொல்றாங்க. அது வேற எதுவும் இல்லடா, இது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம். அதுதான் உலக மக்கள் எல்லாரும் ஈக்குவலா ட்ரை பண்ணும். குழந்தைங்களுக்கு கூட உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி உலகம் பேசுதா. அப்படியேப்பட்ட தலைவனை குறை சொல்றதுக்கு இந்த காயலாங்கட பார்ட்டிக்கு காயலாங்கட வித்தவனுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லிதான் இந்திய மக்கள் கேட்டுக்கிறாங்க. தெரு தெருவும் போராட்டம் நடக்கும். அவன் வந்து நமக்கு வந்து கெடுதல் செய்யல. நான் ஒரு வகையில் அவனை நான் அவனை வந்து பாராட்டுறேன். எதுக்குன்னு சொன்னா இந்திய தேசம் அல்ல உலகம் முழுக்க அம்பேத்கர் மறைக்கப்பட்டிருந்தது, அதாவது சாம்பலா மறைக்கப்பட்டிருந்ததை வெளிக்கொண்டு வந்தான். இன்னைக்கு விடமாட்டான். தெரியாம அம்பேத்கர் எழுதின சட்டத்தின் மூலம், அம்பேத்கர் தந்த பிச்சையின் மூலம், அம்பேத்கர் போட்ட இது மூலம் தேர்தலில் ஓட்டு ஏதோ ஏமாத்தியோ மோசடி பண்ணியோ நீ வந்துட்ட. அங்க வந்து நீ சொல்ற இப்போ அது ரொம்ப பிரச்சனை. நம்ம பிரதமர் மோடியே நம்ம பக்கம் தான். ஏன்னு சொன்னா நான் டீ கடை வச்சிருந்தேன். இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் நான் ஒருத்தன் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் காரணம் அப்படின்னு சொன்னாரு. அதாவது மோடி இது என்ன இந்த இது உள்நோக்கு அப்படின்னு சொன்னா ஒரே நாடு ஒரே தேசம். எங்கடா ஒரு நாடு? பிஜேபி கொள்கை இல்லடா இந்த கொள்கை. சேரிலாம் இல்லை, ஊர்லாம் இல்லை, உணவு சேரன்னு சொன்னீங்க. எங்கடா பண்ணீங்க? எங்க பண்ணீங்க? இங்க வந்து ஜாதியத்தை அந்த பழைய மகம் அந்த வர்ணாசிரமத்தை கொண்டு வர்றதுக்கு தான் அந்த ஐடியா பண்றானுங்க. அது வந்து நடக்காது. இப்போ ஐநா சபை வந்து தீர்மானமே வந்து மனித உரிமை பிரகடனம். எல்லாருக்கும் மாண்புரிமை உண்டு, நீக்ரோக்கு உண்டு. நீக்ரோக்கு அம்பேத்கர் சட்டம் தேவைப்படுது. அமெரிக்கா மலைவாழ் மக்களுக்கு அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் தேவைப்படுதுன்னு சொல்றான். அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்னடா தகுதிக்குது அம்பேத்கர் மேல? இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஒரு காலத்தில் சங்கராச்சாரி சொன்னாரு. அப்பெல்லாம் நம்ம முழக்க மாட்டோம். சூரியனை பார்த்து தெருநாய் கொலைக்குதுடா, அது போய் என்னடா பண்ண முடியும்? அது மாதிரி தான் இது சொரிநாய் வந்து இங்க கொலைச்சிக்குது அம்பேத்கரை பத்தி. அதனால நம்ம சோர்ந்து போக போறது இல்லை. இப்போ நாம் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டி இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா இது நம்ம அம்பேத்கரை வந்து இழிவுபட்டணும் எதிர்க்கிறோம். நம்ம தமிழ்நாடு கூட அதுக்கு எதிர்க்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப பாராட்டு, இந்த நாட்டுக்கு பாராட்டு. ஏன் பாராட்டுன்னு சொல்றேன்னா அம்பேத்கர் இப்போ சின்ன சின்ன படத்துல வந்து வச்சுட்டு பூஜை பண்றாரு. நம்ம துணை முதல்வர் வந்து ஒரு மாலை போட்டு பூஜை பண்ணுவார், அப்புறம் வீட்டுக்கு எடுத்து முடிவாரு. அப்ப இவரு வந்து இப்போ பூஜை பண்ணுவாரு, அப்புறம் வீட்டுக்கு எடுத்து முடிவாங்க. நான் சொல்றேன் இப்போதான் முந்தினத்து தானே வந்துச்சு. ஆந்திராவில் வந்து ஒரு பிரிவினை பண்ணி அம்பேத்கருக்கு 125 அடி செலவிக்கிறான் பார்லிமெண்ட்ல. நீ திராவிடம் திராவிடம் பேசுற. கர்நாடகாவில் விதான் சௌதாவில் அம்பேத்கர் படம் முதல் வச்சுக்கிற அம்பேத்கர் செலவு வச்சிருக்கான். வந்து இப்போ ஆந்திராவில் போட்டி போட்டுன்னு வைக்கிறான். வந்து கெஜ்ரிவால் வந்து சொல்றாரு வந்து இதுன்னு சொல்லி. நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்திய கூட்டணி நீங்க மிக மிகப்பெரிய தலைவர். அம்பேத்கர் வந்து ஐநா சபையில் பேசப்பட்ட தலைவர். எங்கேயா இது வந்து பேனா வச்சுட்டேன் இது வச்சுக்கிறான். நான் சொல்றேன் எங்க ஸ்டாலின் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னா எங்க தலைவர் வந்து அங்க இது இருக்கும்போது அவருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு செய்தாரு. அந்த நன்றியை மறக்கிற உலகமே போட்டும். வள்ளுவருக்கு செலவு வச்சு நாங்க பாராட்டுறோம். அம்பேத்கருக்கு பீச்சில் செலவைடா. நாங்க சொல்றோம் பீச்சில் செலவையே 125 நீ வந்து திராவிடம் பேசுகிற. அங்க வந்து ஆந்திராவில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், ஆந்திரா திராவிட முன்னேற்ற கழகம், கர்நாடகா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. நீ திராவிடம் பேசுற. அயோத்திதாசர் பண்டிதர் வந்து கண்டுபிடிச்சாரு திராவிடத்தை. அந்த திராவிடத்தில் வந்து நீ முன்னுடுற. நாங்க திராவிடம், நாங்க திராவிடம் தான். இனிமேல் நீ கொடுக்குற பிச்சை, நீ கொடுக்குற இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. திருக்குளத்தூர், அர்ஜுனா, நீ யாரா பேர் வைக்கிறதுக்கு? நாங்கள் உலகத் தலைவர் அம்பேத்கரை பேர் வைக்கிறோம். நாங்கள் இனிமேல் பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின்
தலைவர் அம்பேத்கரை ஏற்றுக்கிறோம். இனி நாங்கள் வந்து பூர்வீக குடிமக்கள், இந்திய குடிமக்கள், இந்திய பூர்வீகம், எங்களுக்கு தமிழ் தேசியம் எல்லாம் பேசிட்டாங்க. அதை வச்சு தான் காலத்தை ஓட்டுக்கிறீங்க. எதுவும் இல்லை, சின்ன சின்ன பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்கடா, தமிழ் தேசியம் இந்த தேசியம்னு சொல்லிட்டு. நாங்கள் இனி ஆதி ஆந்திரர்கள் இல்லை, ஆதி கர்நாடகர் இல்லை, ஆதி இந்தியர்கள். புரட்சி பாரதம் அறிவிக்கும். எங்கள் தலைவர் நான் கேட்டுக்கிறேன். நான் வந்து குறுகிய வட்டத்தில் இல்லை, நீக்கணும்னு கூட நாங்கள் குரல் கொடுப்போம். அதனால் நான் வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து சொல்கிறேன், பீச்சில் நீங்கள் வந்து செலவச்சிங்கன்னா உலக அளவில் உங்களை பேசப்படும். இந்த பேனை வச்சா சின்ன சின்ன பசங்களாம் பேசிக்கிறாங்க. சீமான் பேசுகிறான், நீ வந்து தொப்பியை வச்சுறான், நீ முடி வச்சுக்கிறீ, அதெல்லாம் உன்னை வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஆள் அங்கீகரிக்கணும்னு சொன்னான். அம்பேத்கருக்கு செலவைங்கப்பா. அம்பேத்கர் கொள்கையை போட்டுங்க. நம்ம சட்டசபையில் அண்ணன் தான் பேசினாரு, யாரோ 6 சீட்டு 100 சீட்டில், ஒரே ஆள் 100 சீட்டுக்கு சமமான நம்ம புரட்சி பாரதம் தலைவர் பேசினாரியா. எங்க நீங்க உங்க துட்டை போட்டு வைக்காதீங்க. மகளிர் உரிமை தொகை கொடுக்குறது எங்க துட்டியா? எப்போ கோயிலாண்டிக்கு போனா பிச்சைக்காரங்க துட்டு வச்சுக்கணும், அதை பிடிங்கி அந்த நிறைய துட்டு வச்சுக்கிறான்னு வறுமையில கை கால் ஒன்று போனோம், துட்டை வச்சு எடுத்து போட்டு மக்களுக்கு கொடுத்து ஓட்டு வாங்கிறது இல்லை அரசியல். எங்க துட்டை வச்சு இப்போ புதுசாக கட்டிக்கிறியப்பா சட்டசபை, அங்கே அம்பேத்கருக்கு செலவை. நீ தானே முன்னாடியே கலைஞர் ஒரு காலத்தில் சொன்னாரு, நானும் ஒரு தலித்து தான். ராமகோபால் ஒரு இந்து முன்னாடியே பொட்டு வச்சுக்கிறாரு கூடாது, இந்து மத்தன் எதிரின்னு சொல்லும்போது நான் ஒரு தலித்துன்றதுனால தான் இவங்க வந்து என்னை கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு அவர் வந்து தலித்துன்றதை வந்து பெருமையாக சொல்லிக்கினாரு. டாக்டர் ஐயா ராமதாஸ் சொன்னார், 10,000 பேர் இல்லை உங்ககிட்ட கேட்கறதுக்கு அவமானமாக்குது. இல்லை, இந்த நாட்டு மக்கள், நீ மனசாட்சியை தொட்டு சொல்லு, தலித் மக்கள் ஓட்டு போடனா நீ சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க முடியுமா? உட்கார முடியாது. அம்பேத்கர் வந்து தலித் மக்களுக்குடா வந்து இடஒதுக்கீடு வந்து இந்தியா சிதறி போயிடும். அவன் வந்து மராட்டிக்காரங்கிறா இவங்கிறா இவடைய மூட்டியார் பேசுவார் அரசியல் அந்த இதில் கேசட்டில். மங்கோலியம் வர்றான், சீனாக்காரன் வர்றான், மொத்தக்காரன் வர்றான், இவங்களுக்கெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு வல்லபாய் பட்டேல் வந்து ஒன்று சேர்த்துக்கலாம். ஆனால் சட்டத்தின் மூலம் எல்லோரையும் ஒருங்கிணைச்சவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். பெண்களுக்கு இன்னும் இதுவாக இருக்கலாம் சொல்லி சொன்னாங்க, இன்னும் மட்டமாகலான்னு. பெண்களுக்கான சட்டத்தை நீ ஏற்றுக்கடா, இந்து கோட் பில் ஏற்றலாம், இந்திய நாடுடா. சட்டம் மோதியா டிஸ்டர்ப் பண்ணாங்க இந்து நாடு அறிவின்னு. இல்லை, இது பொதுமக்கள் நாடு, நீ பண்ணிப்பாரு. ஏதோ பிலிம் காட்டுறீங்களே, ஒரு சட்டம் ஒரு இது பண்ணிப்பாரு, ஒன்றும் தேராது. இந்த நாட்டில் எவனோ ஒரிஜினாலிட்டி கிடையாது. அண்ணா எங்கள் பூவை மூட்டியாரை வந்து நான் நம்ம தலித் மக்கள் தெய்வன்றதுக்கு காரணம் இருக்குது. சும்மா அவரை வந்து தெய்வம்னு சொல்ல அவரு சொல்றாரு, யாரா கிறிஸ்துவக்காரன் வந்து வெளிநாட்டில் வந்தானா, முஸ்லீம்காரன் வெளிநாட்டில் வந்தானா, நீதனா முதல்ல மாடு பேசின்னு வந்த, நீதனா கைபர் போரன் கனவாய் வந்த, எங்களை ஆட்சி பண்ணிட்டு எங்களுக்கு வந்து திட்டம் போட்டுக்கடா, முன்ன முதல்ல விரட்டி அடிக்கிறான்னு சொன்னேன். பூவை மூட்டியார் வளர்த்த அமைப்புடா இது. எந்த முடியானோ இந்த வந்து பொழைப்புக்கு அரசியல் நட்டத்தில், புரட்சி பாரதம் பொழைப்புக்கு நட்டத்தில், தலைவன் ஆவறதுக்கு அரசியல் இல்லை. தமிழ் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஏன் எல்லா மக்களுக்காக குரல் கொடுக்குதுடா. ஒரு 100 எம்எல்ஏ கேட்குற கேள்வி ஒரே ஒரு ஆள் வந்து சட்டசபை கேட்குறாங்க. நீ வந்து சட்டசபை எடுத்துட்டு போற, அப்படி எடுத்துக்க, என் மக்களுக்கு நான் கூட பண்றேன். பொது நிலைமைகளை வந்து கேட்டாரா அண்ணா. ஆகவே வந்து நான் வந்து கடைசியா ஒரு எச்சரிக்கை சொல்லிக்கிறேன். இப்போ பிரதமர் நாற்காலியும் அமித்ஷா நாற்காலியும் ஆடு. ஏன்னு சொன்னா ஓட்டு வாங்கிட்டாங்க, நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டாங்க. அந்த ஆட்டம் காண ஆரம்பிச்சிச்சு. எல்லா மக்களும் கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், அதாவது 3% தானா நீங்க, மீதெல்லாம் நாங்கடா சீக்கியர்கள் எல்லாம் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மரியாதையாக மன்னிப்பு கேட்டு போயிட்டா உன்னை கொஞ்சம் காலத்தை ஓட்டிக்கலாம். இல்லாட்டி நாங்கள் திருத்தல இப்போ நாங்களாம் நடத்தினோம். ஒரு மகான கூட நான் அந்த கூட்டத்துக்கே முக்கியம் வகித்தார். போட்டு லேடிஸ் எல்லாம் வந்து செருப்பு அடிக்கிறாங்க. எங்களுக்கு வருத்தமாகுது. அரசியல் சட்டம் இயற்றின தலைவன் பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்டத்தில் ஒரு உள்துறை அமைச்சிருக்கு, இவருக்கு வந்து இந்த நிலைமை அப்படின்ட்டு லேடிஸுக்கு செருப்பாக அடிக்கிறாங்க. அந்த போஸ்டரை போட்டு எட்டி வச்சாங்க. வானா ஐயா, நான் கூட கௌரவமாக நடத்துகிறேன், மரியாதையாக மன்னிப்பு கேட்டு போனால் அவனை கொஞ்ச நாள் ஓடுவாங்க. இல்லை மக்கள் எல்லாரும் அந்த செருப்பா கட்சி மாதிரி இது பண்ணி ஒழிப்பான்னு எச்சரித்து விடைபெறுகிறேன். ஜிபி.
ஜெயவேல். அழைப்பதில் இல்லாமல் அழைத்த அழைப்பிற்கு உணர்வு பூர்வமாக ஓடடி வந்து இந்த வெயிலும் பாராவது தலைவருடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற உணர்வுமிக்க சகோதரர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்க. நிழல் இருக்கிற இடத்துல தயவுசெய்து நீங்க நின்றுக்கலாம். பின்னாடி இருக்கிற அருமை சகோதரர் மரத்தின் நிழலில் நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இங்கே ஆர்ப்பாட்டம், இன்று இங்கே பாரதம் சார்பினிலே, புரட்சி பாரதம் சார்பினிலே, ஜெகன் மூர்த்தியார் மொழியிலே, ஜெயமூர்த்தியார் தலைமையிலே ஆர்ப்பாட்டம். சட்ட மேதை அம்பேத்கரை அவமரியாதை செய்திட்டு இந்து மாத வெறியாளன் அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை RSS கைகூலி, RSS கைகூலி அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். பதவி விலகு, பதவி விலகு, அமித்ஷாவே பதவி விலகு, உடனடியாக பதவி விலகு. ஆணவம் பிடித்த அமித்ஷாவை அம்பேத்கரை அவமானம் செய்த நாடாளுமன்றத்தில் அவமதித்த சனாதனவாதி அமித்ஷாவை பதவி விலகு, பதவி விலகு. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டிக்காத பிரதமரே, மௌனம் காட்டும் மோடியே. அம்பேத்கர் என்றாலே அதிரதில்லை, அதிரதில்லை, உங்களுக்கு அதிரதில்லை, சும்மா அதிரதில்லை, அதிரதில்லை. அம்பேத்கர் என்றாலே அதிரதில்லை, அதிரதில்லை. அம்பேத்கர் என்றாலே உதறுதில்லை, உதறுதில்லை, கை காலும் உதறுதில்லை. பிஜேபி பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதி கொடுத்த சட்டத்தை, அரசியல் அமைப்பு சட்டத்தை மறு ஆய்வு செய்யாதே, 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 மறு ஆய்வு செய்யாதே. சீர் அமைப்பு பெயரிலே சீர் அழிவு செய்யாதே, திணிக்காதே, திணிக்காதே, மனு தர்மத்தை திணிக்காதே, தீனி தீட நினைக்காதே. அம்பேத்கர் பெயர் ஒன்றும் கோஷம் அல்ல, பேஷன் அல்ல, கோஷம் அல்ல, பேஷன் அல்ல. அமித்ஷாவே, 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 அமித்ஷாவே. இந்திய நாட்டின் கௌரவம், இந்திய நாட்டின் கௌரவம் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவர் ஒன்றும் பேஷன் அல்ல, அவர் ஒன்றும் பேஷன் அல்ல. கடவுள் பெயரால் ஏமாற்றி, கடவுள் பெயரில் ஏமாற்றி மோட்சத்துக்கு வழி அனுப்பும், மோட்சத்துக்கு வழி அனுப்பும் அமித்ஷாவே, 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 அமித்ஷாவே. உன்னுடைய முகத்திரையை, உன்னுடைய முகத்திரையை தானே கிழித்துக் கொள்ளும், தானே கிழித்துக் கொள்ளும் இந்து மத சனாதனவாதி, இந்து மத சமுதாயவாதி கோல் வால்கரின் வழி தோன்றல், அமித்ஷாவே, 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 அமித்ஷாவே. இன்று இங்கே கண்டிக்கின்றோம், இங்கே கண்டிக்கின்றோம். ஷெட்யூல் இன மக்களை, ஷெட்யூல் இன மக்களை, அம்பேத்கரின் வாரிசுகளை, அம்பேத்கரின் வாரிசுகளை அவமானப்படுத்திய, அவமானப்படுத்திய
அவமானப்படுத்திய அமித்ஷாவே 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 RSS கூடாராமே RSS கூடாராமே சங் பரிவார் குற்றமே பரிவார் குற்றமே புரிந்து கொள் புரிந்து கொள் புரிந்து கொள் புரிந்து கொள் மனு தர்மத்தை கையில் ஏந்தும் மனு தர்மத்தை கையில் ஏந்தும் மனு தர்மத்தை கையில் ஏந்தும் மனு தர்மத்தை கையில் ஏந்தும் மதவாதி சக்திகளே மதவாதி சக்திகளே எங்கள் மீட்பர் அம்பேத்கர் எங்களின் ரட்சகர் அம்பேத்கர் எங்கள் ரட்சகர் அம்பேத்கர் எங்கள் கடவுள் அம்பேத்கர் எங்கள் கடவுள் அம்பேத்கர் அம்பேத்கரை அவமானப்படுத்திய அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை அனுப்பிடுவோம் அமித்ஷாவை அனுப்பிடுவோம் 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 அமித்ஷாவை அனுப்பிடுவோம் அமித்ஷாவை அனுப்பிடுவோம் மோட்சத்துக்கு அனுப்பிடுவோம் மோட்சத்துக்கு அனுப்பிடுவோம் மோட்சத்துக்கு அனுப்பிடுவோம் மோட்சத்துக்கு அனுப்பிடுவோம் அம்பேத்கர் இல்லை என்றால் அம்பேத்கர் இல்லை என்றால் பிரதமர் மோடியும் பிரதமர் மோடியும் டீ கடை வைத்திருப்பார் டீ கடை வைத்திருப்பார் புரிந்து கொள் புரிந்து கொள் புரிந்து கொள் புரிந்து கொள் சங்கிகளே புரிந்து கொள் சங்கிகளே புரிந்து கொள் இந்த நாடு இந்திய நாடா இந்திய நாடு இந்திய நாடா இந்த நாடு இந்திய நாடா இந்த நாடு இந்திய நாடா சாதி இந்து வெறியர் நாடா அது இந்து வெறியர் நாடா மணிப்பூரில் நிர்மாணப்படுத்திய மணிப்பூரில் நிறுவனப்படுத்திய சங்கிகளுக்கு வெட்கக்கேடு சங்கிகளுக்கு வெட்கக்கேடு 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 நாடாளுமன்ற வளாகத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் சண்டை போடும் மைதானமாச்சு போல மைதானமாச்சு மண்டையும் உடைஞ்சாச்சு மண்டையும் முடிஞ்சாச்சு வெட்கக்கேடு 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 வெளியில் சொன்னால் வானக்கேடு வெளியில் சொன்னாமான கேடு பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் மறைந்து 70 ஆண்டாச்சு 70 ஆண்டாச்சு ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் அம்பேத்கரை உச்சரிக்காமல் அம்பேத்கரை உச்சரிக்காமல் எதுவும் எங்கே நடக்கவில்லை எதுவும் இங்கே நடக்கவில்லை ஷெட்யூல் ஈன உரிமைக்காக ஷெட்யூல் உரிமைக்காக SC/ST உரிமைக்காக SC/ST உரிமைக்காக வாழ்நாளை அர்ப்பணித்த நாளை அர்ப்பணித்த பேரறிவாளன் அம்பேத்கரை பேரறிவாளன் அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை அவமானப்படுத்திய அமித்ஷாவை விரட்டிடுவோம் 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 இந்தியாவை சுரண்டி தின்னும் இந்தியாவை சுரண்டி தின்னும் இந்தியாவை சுரண்டி தின்னும் இந்தியாவை அதானி அம்பானுக்கு அதானி அம்பானிக்கு துணை போன அமித்ஷாவை துணை போன அமித்ஷாவை விரட்டிடுவோம் 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 அமித்ஷாவுக்கு துணை போன அமித்ஷாவுக்கு துணை போன மோடிக்கு புகட்டிடுவோம் மோடிக்கு புகட்டிடுவோம் பாடத்தை புகட்டிடுவோம் பாரத்தை புகட்டிடுவோம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இதுவில் இருந்து மீட்டெடுத்த பாபா சாஹேப்பின் தாக்கத்தை பாபா சாஹிப் தாக்கத்தை அற்பமான அமித்ஷாவல் அற்பமான அமித்ஷாவை அற்பமான அமித்ஷாவல் அற்பமான அமித்ஷாவை குறைத்து மதிப்பிட குறைத்து மதிப்பிட முடியாது 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 அதனாலே கேட்கின்றோம் அதனாலே கேட்கின்றோம் ஆர்ப்பரித்து கேட்கின்றோம் ஆர்ப்பரித்து கேட்கின்றோம் புரிந்து கொள் புரிந்து கொள் புரிந்து கொள் புரிந்து கொள் பொதுமக்களே புரிந்து கொள் பொதுமக்களே புரிந்து கொள் பொதுமக்களே புரிந்து கொள் பொதுமக்களே புரிந்து கொள் யார் இந்த அமித்ஷா யார் இந்த அமித்ஷா 2016 2016 2010 2010 துப்பாக்கி சூட்டுக்கு வழக்கில் தூக்கி வழக்கில் முக்கிய குற்றவாளி முக்கிய குற்றவாளி அமித்ஷா 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 குஜராத் மாநிலத்தில் குஜராத் மாநிலத்தில் உள்துறை அமைச்சர் பதவியை உள்துறை அமைச்சர் பதவி இழந்தவர் அமித்ஷாவே இழந்தவர் அமித்ஷாவே காவல்துறை தேடுதலிலே காவல்துறை தேர்தலிலே தப்பிக்க மாறு வேடத்தில் தப்பிக்க மாறு வேடத்தில் 20 நாட்கள் தலைவருமாக 20 நாட்கள் தலைவராக 20 நாட்கள் தலைவருமாக 20
இருந்தவர்தான் அமித்ஷா. சாட்சிகளை கலைத்துவிடும் சாமர்த்தியவாதி அமித்ஷாவே. நீதிமன்ற உத்தரவாலே குஜராத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவர் அமித்ஷாவே. வெளியேற்றப்பட்டவர் அமித்ஷாவே. துளசி பிராஜபதியின் போலி என்கவுண்டர் கொலை வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த முக்கிய குற்றவாளி அமித்ஷா குஜராத்தை விட்டு வெளியேறி உத்தரப்பிரதேசுக்கு மாற்றலாகி கலவரத்தை நடத்திய நய வஞ்சகன் அமித்ஷாவே. அதனாலே கேட்கின்றோம் ஆர்ப்பரித்து கேட்கின்றோம் புரட்சி பாரதம் சார்பினிலே ஜெகன் மூர்த்தியார் தலைமையிலே ஒன்றுபட்டு நிற்கின்றோம் ஒற்றுமையோடு நிற்கின்றோம். எந்த சக்திகள் வந்தாலும் எத்தனை சக்திகள் வந்தாலும் எங்களை அழிக்க முடியாதென்று முன்னேறுவோம் சோதர்களே. விடமாட்டோம். உள்துறை அமைச்சர் பதவியில் இருந்து அமித்ஷாவை விலக்கும் வரை விடமாட்டோம். இனியும் நாங்கள் விடமாட்டோம். பொறுக்க மாட்டோம். அம்பேத்கரை அவமரியாதை செய்து செயலை பொறுக்க மாட்டோம். அஞ்ச மாட்டோம். யாருக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். கெஞ்ச மாட்டோம். யாரையும் நாங்கள் கெஞ்ச மாட்டோம். ஒன்றுபட்ட எங்கள் முன்னால் அடக்குமுறைகள் தோல் ஆனவங்கள் தோல். ஒன்றுபடுவோம். போராடுவோம். வெற்றி பெறுவோம். இறுதி வெற்றி கிட்டும் வரை போராடு. அநீதியை ஏற்க ஜெய் பீம். அடுத்தபடியாக கண்டன உரையை நிகழ்த்த மாநில இளைஞரணி தலைவர் திரு மகா அவர்களை அழைக்கிறோம். எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கண்டன போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒப்பற்ற குரலும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தனித்துவ தலைவருமான இன்றைக்கு மக்களின் சட்டமன்றமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற
இன்னைக்கு நம்ம எல்லாம் வழிநடத்தி பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய தத்துவத்தையும் புரட்சியாளர் மூத்தியாருடைய சிந்தனையை இங்கே வடிவமைத்து கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இளம் புரட்சியாளருடைய அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற அத்துறை மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே, உன் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் எப்படிப்பட்ட ஒரு தலைவர், அவர் ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, இந்த இந்தியாவே இன்றைக்கு தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் இந்த இந்தியாவிலே பிறக்கவில்லை என்று சொன்னால் இந்த இந்திய மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்பதை நாம் ஒரு காலம் சிந்தித்து ஆக வேண்டும். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரை குறை கொள்ள, பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு இந்தியாவிலே எவருக்கும் தகுதி இல்லை. காரணம், அவர் வாழ்ந்த காலத்திலே இன்றைக்கு இந்த சமூகம் எத்தனை பிரச்சனைகள் என்றாலும், எப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மீட்டெடுத்து இன்றைக்கு நாம் எல்லாம் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் என்பதை நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பாராளுமன்றத்திலே கொச்சையாக அவரை பற்றி அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுள் பெயரை சொன்னால் மோட்சம் கிடைக்கும் என்று சொல்கின்ற ஒரு கேவலமான ஒரு அரசியல்வாதி. நீங்க மூர்த்தி ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் பேசுறதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு அரசியல்வாதிக்கு என்ன தகுதி வேணும், அரசியல்வாதி எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த மூர்த்தி என்ன பேசியிருப்பாரு. ஆனால் அதை விட தரங்கட்ட ஒரு மோசமான அரசியல்வாதி தான் அமித்ஷா. அமித்ஷா பேசுறேன்னு சொன்னா இன்னைக்கு அமித்ஷாவால பாரதிய ஜனதாக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். அவரே பேசிட்டாரு, அவரே ஒரு உண்மையான முகத்திலே கீழ்ச்சிட்டாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல பாரதிய ஜனதாவுக்கு வேளாண் முடிஞ்சிச்சு, அது கதை அவ்வளவுதான். அவர்கள் வெளியேறுகின்ற ஒரு சூழ்நிலையை அவர்களே தயாரித்துக் கொண்டார்கள். மோடிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா அமித்ஷாவால தான் பிரச்சனையே. இப்போ யார் வேணா பேசிருக்கலாம், ஆனால் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் மிகப்பெரிய ஒரு கடவுளாக திகழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய மண்ணினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவர். அவரை பற்றி பேசுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? இன்றைக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அடிக்கடி ரெனின் பண்றாங்க, இது மாதிரி ஒரு ஆளுங்க தான் ரெனின் பண்ணி விடுறாங்க. நம்மள எல்லாம் பிரச்சனை வரும்போது தான் பாபா சாஹிப் அம்பேத்கரை பத்தி பேசுவோம். ஆனால் இன்றைக்கு அமித்ஷா என்ற கேவலமான ஒரு நாய் இன்னைக்கு நம்ம எல்லாம் போராடுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் பாபா சாஹிப் அம்பேத்கரை நாம் நினைவு கூறுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறான் அமித்ஷா. ஆகவே அமித்ஷா போன்றவர்கள் இன்றைக்கு இந்த இந்திய நாட்டை ஆள தகுதியற்றவர்கள் என்பதை நாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே அமித்ஷா உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். ஒரு தகுதியற்ற ஒருவன் இன்றைக்கு 3 வழக்குகளை சிக்கிக்கொண்டு அதையெல்லாம் மறைத்துவிட்டு இன்றைக்கு உள்துறை அமைச்சர் என்ற பதவி வாங்கி கொண்டிருக்கிறார். உள்துறை அமைச்சர் என்பது சாதாரண விஷயமா? இந்தியாவை ஆளுகின்ற மிகப்பெரிய ஒரு தகுதி. பாரத பிரதமருக்கு ஈக்குவலான ஒரு பதவி. அந்த பதவியை கேவலமான ஒரு கேடு கட்டவனுக்கு அந்த பதவியை வழங்கி இருக்கிறார்கள். அவர் அந்த பதவியை வைத்துக் கொண்டு இன்றைக்கு என்ன செய்வது என்று புரியாமல் கேவலமாக நம்முடைய பாரத பிரதமரை, பாரத ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரை தவறாக பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கேவலமானவரை பதவி விலக வேண்டும் என்று தொடர்ந்து இன்றைக்கு இளம் புரட்சியாளர் தலைமையிலே நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதிலே புரட்சி பாரதம் தொடர்ந்து கண்டன குரலை எழுப்பி வருகிறது. ஆகவே பதவி விலகும் வரை தொடர்ந்து புரட்சி பாரதம் தட்டி கேட்கும் என்பதை நேரத்தை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக
மாநில துணை செயலாளர் ஆக சேகர் அவர்களை சந்தன உரை நிகழ்த்த அளிக்கிறோம். பேராசான் புத்தன், அறிவாசான் அம்பேத்கர், அரசியலாசான் அண்ணன் கோவை மூர்த்தியார் அவருடைய வழி நின்று வணங்கி மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களின் பாதுகாவலர், சட்டமன்றத்திலே அவர்களின் உரிமைக்காக ஓங்கி உரைக்கும் போர் முரசு அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்களை வணங்கி, இந்த போராட்டம் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, அகில உலகத்தில் வாழ்கின்ற அம்பேத்கரிய பற்றாளர்களால் எந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 3 ஆண்டு காலம் உணவு உறக்கம் இல்லாமல் தன்னுடைய முதுகெலும்பு தண்டு உடையும் அளவிற்கு இரவு பகல் பாராமல் அயராது உழைத்து அவரை அமைச்சராகுவதற்கும் முதல்வராவதற்கும் பிரதமராவதற்கும் என்ற பாராளுமன்ற ஜனநாயகத்தை உருவாக்கி கொடுத்தாரோ, அவர் கொடுத்த அந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கரை அவமதித்து பேசிய RSS கைகூலி அமித்ஷாவை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நாடெங்கிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அமித்ஷா என்ன சொல்கிறார் என்று சொன்னால், காங்கிரசுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏறக்குறைய 2 பாராளுமன்ற தேர்தலில் தோற்றுட்டோம். என்னென்னமோ வீரம் சூரியமா பேசி பார்த்தாங்க, என்னென்னையோ நடவடிக்கைகள்லாம் எடுத்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. அடுத்த ஆட்சியாவது நமக்கு வரணும்னா யாருகிட்ட போய் நிற்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு. பார்த்தாங்க, பெரும்பான்மை மனத்தா ஒரே நாடு ஒரே தேர்தலை தடுப்பதற்கு நம்மால் முடியவில்லை, அந்த தகுதி நமக்கு இல்லை, யாரை துணைக்கு அழைத்தால் இதை தடுத்து நிறுத்த முடியும் என்ற எண்ணம் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தது. எப்படி அகில உலக அளவில் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகின்ற திராணி உடைய ஒரே தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று வெள்ளையர்கள் முடிவு செய்தார்களோ, அதுபோல RSS கொட்டத்தை அடக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு தத்துவம் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய தத்துவம் என்பதை காங்கிரஸ் உணர்ந்ததால் ஜெய்பி முழக்கத்தால் பாராளுமன்றத்தை அதிரச் செய்தார்கள். இதை எதிர்கொள்ள முடியாத உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்கிறார், ஜெய்பீம் ஜெய்பீம் என்று முழங்கி பாராளுமன்றத்தின் நேரத்தை வீணடிப்பதை விட கடவுள் பெயரை சொன்னாலாவது உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று அமித்ஷா அவர்கள் சொல்கிறார். அமித்ஷாவை பார்த்து நான் ஒன்று கேள்வி கேட்கிறேன். கடவுள் பெயரை சொன்னா என்ன கிடைக்கும்? இந்த நாட்டில் சுண்டல் கிடைக்கும், கொழுக்கட்டை கிடைக்கும், நெய் பொங்கல் கிடைக்கும், ஆட்சி அதிகாரம் கிடைக்குமா? கடவுளிடம் கேட்டால் ஆட்சி அதிகாரம் கிடைக்குமா? ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் அண்ணல் அம்பேத்கரிடம் தான் கேட்க வேண்டும் இந்த நாட்டிலே. இது காங்கிரசுக்கும் தெரியும், ஆளுகின்ற RSSக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், நான் ஒரு சாதாரண வீட்டு பெண்மணியாக சமையல் செய்து பாத்திரம் தேய்ச்சி துணி விலக்கி கொண்டுதான் இருந்திருப்பேன். அம்பேத்கர் என்கின்ற ஒரு மனிதன் இந்த மண்ணிலே பிறக்கவில்லை என்று சொன்னால், அரசியலமைப்பு சட்டத்திலே எனக்கான ஓட்டுரிமையும் தேர்தலில் பங்கெடுக்கின்ற உரிமையும் கொடுக்கவில்லை என்று சொன்னால், நான் ஒரு சாதாரண வீட்டு வேலைக்காரியாகத்தான் இருந்திருப்பேன். இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் நாட்களில் அமர்கிறேன் என்று சொன்னால் அது அண்ணல் அம்பேத்கர் போன்ற பிச்சை என்று சொன்னார் இந்திரா காந்தி அவர்கள். அந்த புரிதல் தான் அவரை இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ஆக்கியது. இன்னைக்கு கடல்ல குதிக்கிறாரு, தேங்காய் ஒடிக்கிறாரு, ஓடுறாரு, நடக்கிறாரு ராகுல் காந்தி. உங்க பாட்டிக்கு தெரிஞ்ச உண்மை உனக்கு ஒன்றும் தெரியல தம்பி, இதான் உண்மை. அதனாலதான் அந்த அம்மையார் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி ஆனாங்க. நாட்டுக்கு நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு சொல்றோம் சிறப்பு உட்கூறு திட்டம். சிறப்பு உட்கூறு திட்டத்தை கொண்டு வந்தது அந்த இந்திரா காந்தி அவர்கள் 1979. அந்த எண்ணம் எப்படி வந்துச்சுன்னா, அம்பேத்கர் மூலையிலிருந்து வேளாண்மையால வந்துச்சு. அததான் நீ நம்ம பேசின சிறப்பு உட்கூறு திட்டம். அந்த இந்திரா காந்திக்கு ஏன் அந்த எண்ணம் வந்துச்சுன்னா, அம்பேத்கருடைய தத்துவத்தை ஏற்றவங்க ஆளுவாங்க. அந்த தத்துவம் ஆளுகின்ற போது நாட்டில் நல்லது நடக்கும். இதுதான் உண்மை.
நமக்கெல்லாம் ஒண்ணு தெரியும், வாஜ்பாய் இறந்துட்டாருன்னா அடுத்தது அத்வானி தான் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி ஆவாரு. அவர் தான் பெரிய ஆன ஆள் பல நிக்கிறவர் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அத்வானியோட தலையில அம்பேத்கர் இல்ல, RSS மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு அத்வானி செத்துட்டாரு, சாரி வாஜ்பாய் செத்துட்டாரு. இன்னைக்கு அம்பேத்கர் ரொம்ப ஜூனியர், ஒரு டீ கடை வித்திருந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு பிரதம மந்திரி ஆகிறாரு. அமாவாசை பார்த்திருப்போம் நம்ம எல்லாம் வந்து சத்யராஜ் படம், அந்த மாதிரி இன்னைக்கு அத்வானி இருக்கிறவே தெரியல. காரணம் அம்பேத்கர் அத்வானி தலையில ஏறல, மோடி தலையில ஏறிட்டாரு. இதான் உண்மை. அதனாலதான் மோடி சொல்றாரு, மோடியும் ஒரு தடவை சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் என்ற ஒரு தலைவர் இந்த நாட்டில் பிறக்கலனா, அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் நான் தேர்தலில் பங்கெடுக்கிறதுக்கு அனுமதிக்கலனா, இன்னைக்கு கூட நான் எங்கேயோ ஒரு ரயில் நிலையத்தில் பிளாட்பாரத்தில் டிவி திறக்கும் சொல்லி அம்பேத்கர் அவர்கள் அவரே ஒத்துக்கிறார். ஒவ்வொரு அம்பேத்கர் பிறந்த நாள் நினைவு நாளிலையும் சாதாரணமாக இல்ல சகோதரர்களே, அவருடைய பூட்ஸு காலுக்கு மலர் வச்சு வணங்குற மோடி, அந்த எண்ணம் இருப்பதனால்தான், மோடியுடைய மூளையில் அம்பேத்கர் ஆள்வதனால்தான் இரண்டாவது முறையாக இந்த தேசத்திலே பாரத பிரதமராக அவரால் வெற்றி பெற முடிந்தது. அதனால்தான் சொல்றேன், அமித்ஷா அவர்களே, நீங்க சொல்ற கடவுள் எங்களுக்கு என்ன கொடுப்பாரு? இந்த கஞ்சி போட்ட சட்டை போட சொல்லுவாரா? காலில் போடுற செருப்பு போட சொல்லுவாரா? எதுவுமே செய்ய மாட்டார். சமத்துவத்தை அடையாளப்படுத்திய ஒரு மகான் பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்திய நாட்டில் அல்ல, எந்தெந்த தேசத்தில் மக்கள் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு முன்னுதாரணமான போராளியாக விளங்குவார் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு வந்து அம்பேத்கரை வந்து காங்கிரஸே இன்னைக்கு வந்து தூக்கி பிடிக்க வேண்டிய நிலைமை. நம்மளாம் சொல்லுவோம், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒரு சாதி வரி தலைவருடைய நினைவு நாள் பிறந்தநாள் கூட போய் மாலை அணிவிக்கிறாரு. ஆனா பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை அணிவிக்கல. நமக்கு ஒரு ஏக்கம் இருந்தது, ஒவ்வொரு தலைமுறைக்கும் உள்ள அரசியல்வாதிகளை சீர்திருத்திக் கொண்டு போர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் என்பதை இன்று நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு அம்பேத்கர் சிலைகளிலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் 2 நாளைக்கு முன்னாடி மாலை போடுறான். நம்ம யாரு தலைவர் போடலன்னு சொல்றோமோ, இன்னைக்கு அவன் நம்மளை தள்ளி விட்டுட்டு முதல்ல போய் அவன் சிலைக்கு மாலை போடுறான். இந்த நாட்டில் எந்தெந்த அரசியல் அசாதாரண சூழல் நடந்தாலும் அதை தாங்கி பிடிக்கின்ற சக்தி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு மட்டும்தான் உள்ளது என்பதை இன்னைக்கு திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில கடவுளை கும்பிட்டா நமக்கு ஒன்றும் கிடைக்காது, பாபா சாஹேப் அம்பேத்கரை கும்பிட்டாதான் நமக்கு எல்லாமே கிடைச்சது, இன்னும் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு பெண்களுக்கான உரிமை என்று சொல்லுகின்ற போது, கர்ப்ப காலத்திலே 6 மாத விடுமுறை யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தாரா? ஒரு பொம்பளைக்கு குழந்தை பெற்றுக்க முடியலன்னா அவள் பட்ட கொடுமையில் எவ்வளவு, அந்த கொடுமையை கடவுளால தீர்க்க முடியுமா? பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார், விருப்பம் இருந்தால் அவனோடு வாழு, இல்லைன்னா அவனை விவாகரத்தை பண்ணிட்டு போகணும், சட்டத்தில் நான் இடம் கொடுக்கணும்னு சொன்ன ஒரு பாபா சாஹேப் அம்பேத்கர். கடவுளால இது முடியுமா? முடியாது. ஒரு கொடுமைக்கார கணவனால் அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு தான் நீ சாக வேண்டும் என்ற நிலைமை உண்டானால் அவனோடு சகித்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நீ அவனை விவாகரத்து செய், அந்த உரிமையை உனக்கு கொடுக்கிறேன் என்றால் பாபா சாஹேப் அம்பேத்கர். இதை கடவுள் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். 12 மணி நேரம் வேலையை கடவுள் கொடுத்தாரா? கொடுக்கல. இந்தியாவுடைய மிகப்பெரிய நீர்மின் திட்டங்கள் 4 நீர்மின் திட்டங்களை கொடுத்து கிட்டத்தட்ட 8 மாநிலத்தினுடைய விவசாய புரட்சிக்கு வித்திட்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இது கடவுளால் முடியுமா? அமித்ஷா அவர்களே, நீங்கள் கடவுள் என்று எதை நம்புகிறீர்கள் என்று தெரியாது. இந்தியா முழுவதும் வாழ்கின்ற ஒட்டுமொத்த 120 கோடி பட்டியலின மக்களின் ஒப்பற்ற கடவுள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தான் என்று இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே வேளையிலே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள், அவரை தவிர்த்து இந்தியாவில் எந்த புரட்சியும் வெல்ல முடியாது. அது திரையினாலும் சரி, தரையிலானாலும் சரி. இந்தியாவுடைய முகம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 1950 அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் இங்கு அனைத்து புரட்சிகளையும் கத்தியின்றி ரத்தமின்றி ஒரே ஒரு உயிர் பலி கூட இல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இங்கு மாபெரும் புரட்சியை செய்து சென்றிருக்கிறார். 74 ஆண்டுகளாக நம்மை ஆள்பவர்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்று ஆள்வதற்கு தகுதி இல்லாதனால்தான் இப்பேற்பட்ட சிக்கல்கள் வருகிறது. காங்கிரஸ் ஆனாலும் சொல்கிறோம், பிஜேபி ஆனாலும் சொல்கிறோம், அம்பேத்கருடைய அரசியல் சட்டத்தை என்றைக்கு நீங்கள் தலையில் தூக்கி வந்து ஆட்சி செய்கிறீர்களோ அன்றைக்கு சமத்துவ பூமியாக உலக அரங்கில் இந்தியா
தென்படும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இங்கே நம்முடைய தலைவர் மற்றவங்களாம் ஆர்ப்பாட்டம் பண்றான். இன்னைக்கு பிஜேபி தவிர மற்ற எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றான். அவனுக்கு என்ன நோக்கம்னா, எப்படியாவது ஒரு புரட்சி வந்து பிஜேபி தூக்கி வீட்டுக்கு அனுப்பிட்டு காங்கிரஸ் வந்துட்டா நம்ம மந்திரி ஆயிடலாமா, இல்ல ஒரு இணை அமைச்சர் ஆயிடலாமா, அதன் மூலமா எதனால நமக்கு நல்லது நடக்குமா? இப்படி பிரதிபலம் பார்க்கறவன் தான் இன்னைக்கு போராடி இருக்கிறான். நீ ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாலும் சரி, சீட்டு கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி, என் தந்தை அம்பேத்கருக்கு ஒரு இழிவு என்றால் நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்க மாட்டோம் என்று எங்களுடைய தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே, உடனடியாக நீங்கள் எங்கள் தலைவரின் கோரிக்கை கேட்ப நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் இந்த போராட்டம் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரிலும் தொடர்ந்து போராட்டத்தை புரட்சி பாரதம் கையில் எடுக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். ஜெய் பீம். அடுத்தபடியாக திரு பாரதிதாசன் மாநில செயலாளர். பாரதிதாசன் 2 நிமிஷம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு தலைவர் இளம் புரட்சியாளர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் செயல்வீரர்களுக்கும் ஜெய்வி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்திய பாராளுமன்ற ஜனநாயகத்தின் தந்தையும் உலகத்தின் மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவருமான இன்றைக்கு அமித்ஷாவையும் நரேந்திர மோடியும் பாராளுமன்றத்தில் செல்லுவதற்கும் பதவியை அனுபவம் காரணமாக இருக்கின்ற பாபா சாஹேப் அம்பேத்கர் இழிவுபடுத்தப்படுகிறார் என்றால் இந்த அமித்ஷாவை என்ன செய்ய வேண்டும், என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். குப்பைக்கு போகின்ற வேதத்தை படித்தாலே நாக்க இருக்கணும்னு சொல்ற, ஆனால் உன்னுடைய வேதத்தை விட பல ஆயிரம் மடங்கு உயர்ந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தை எழுதிய பாபா சாஹேப் அம்பேத்கரை இழிவுபடுத்திய உன்னை எதை அழிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும். சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற குறைந்தபட்சம் 400க்கு மேற்பட்ட நாடுகளில் பாபா சாஹேப் அம்பேத்கர் புகழப்பட்டிருக்கிறார் அந்தந்த பாராளுமன்றங்களில். அப்படிப்பட்ட தலைவர் இன்றைக்கு இகழப்படுகிறார் என்றால் அதற்கு பாபா சாஹேப் அம்பேத்கரை இகழப்படுவதற்குள்ள காரணம், அதற்கு முக்கிய காரணம், ஒரு பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த மசோதா பாராளுமன்றத்தில் வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் இழிவுபடுத்தப்படுகிறார். இந்த ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. பாராளுமன்ற ஜனநாயகத்தை உருவாக்கிய பாபா சாஹேப் அம்பேத்கர் இகழப்படுகிறார். ஒரு குறிப்பிட்ட மசோதா நிறைவேற்றப்படும் போது என்றால் இந்திய பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு ஆபத்து இருக்கிறது. இந்த நாடு ஒற்றை ஆட்சியை நோக்கி, சர்வாதிகார ஆட்சியை நோக்கி நகர்த்துவதற்கு பிஜேபி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் இன்றைக்கு காங்கிரஸ்காரர்களான பிரியங்கா காந்தியையும் ராகுல் காந்தியையும் நம்ம ஊர் கனிமொழியையும் நீலச்சட்டை டிஆர் பாலுவையும் நீலச்சட்டை போட வைத்து பாராளுமன்றத்தில் ஜெய்பீம் சொல்ல சொல்லி செய்திருக்கிறது என்றால் இது அம்பேத்கருக்கு ஆபத்து அல்ல, பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இன்று எடுக்க வேண்டியது வெறும் ஒரு அமித்ஷா ராஜினாமா செய்வதில்லை. இந்திய பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை விட்டு துணை தெரியப்பட வேண்டும். தமிழகத்தில் பிஜேபியை ஒழிக்கின்ற நடவடிக்கையை புரட்சி பாரத கட்சி முன்னெடுக்க வேண்டும் என்று நம்முடைய மரியாதைக்கும் பாசத்திற்கும் தலைவருக்கு வேண்டுகோள் விடுத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். ஜெயவேல். தயவு செய்து அடுத்தபடியாக தலைவர் அவர்கள் தயவு செய்து அமைதியாக துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண
கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.